வீமா டெய்லி லைஃப்பில் என்ன பண்ணுறோன்னா, இன்றைக்கி ஒரு ஹேர் பேக் ரெடி பண்ணலான்னு இருக்கேன். முடிக்கு வந்து 1 மந்த் ஆயிடுச்சு. அதனால் சரி ஒரு ஹேர் பேக் போடலாம். கொஞ்சம் உதிர்ற மாதிரி இருக்க முடி. அதுக்காக கொஞ்சம் மெட்டீரியல்லாம் எடுத்து ரெடி பண்ணலான்னு இருக்கேன். எப்போவுமே வந்து 2 வீக்ஸ்க்கு ஒரு வாட்டியாவது இல்லைனா மந்த்லி ஒரு வாட்டியாவது எதனா ஒரு ஹேர் பேக் வந்து தலையில் போடுங்க. முடிக்கும் நல்லாயிருக்கும். நம்மளுக்கும் ஏதோ ஒன்று முடிக்காக ஏதோ ஒன்று செஞ்சோம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் இருக்கும். முடி சாஃப்டாக சில்கியாக இருக்கும். அன்றைக்கி ரொம்ப தலை ரொம்ப நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். மனசும் குளிர்ச்சியாக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், 2 வீக்ஸ் ஒன்று இல்லை மந்த்லி ஒன்ஸாவது ஒரு ஹேர் பேக் ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து கரிசலாங்கண்ணி எங்கள் வீட்டில் இருக்குது. அதனால் அது கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். வெந்தயம் வந்து ஓவர் நைட் ஊற வச்சுடுங்க. அப்படி இல்லையா ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் முன்ன ஹாட் வாட்டரில் ஊற வச்சுடுங்க. வேப்பிலை எடுத்துக்கோங்க. வேப்பிலை வந்து நிறைய கிருமி நாசினி இருக்குது. பேனு பொடுகு அது இருக்கவங்கலாம் நீங்கள் போட்டிங்கன்னா வேப்பிலையை தொடர்ந்து அரைச்சி போட்டுட்டு வந்தால் பொடுகுலாம் போயிடும். பேனெல்லாம் செத்து போயிடும். தலை வந்து நல்லாயிருக்கும். முடி வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். எந்த பிரச்சனையும் இருக்காது. செம்பருத்தி சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு எங்கள் வீட்டில் வந்து கத்தாழை இருக்குது. அதனால் கத்தாழை ஜெல்லு சேர்த்துக்கிறேன். கத்தாழை ஜெல்லு சேர்க்கும் போது முக்கியமான விஷயம் என்னென்னா, அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் நம்மளால் என்ன பண்ண முடியாது, அதில் வந்து நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா லைட்டாக இச்சிங் கொடுக்க ஆரம்பிச்சிடும். நமக்கு குடிக்கும் போதும் சரி, தலையில் போடும் போதும் சரி, நம்ம வந்து கத்தாழையை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். குறைஞ்சபட்சம் ஒரு 7 டைம்ஸாவது அதை என்ன பண்ணணும், திருப்பி திருப்பி வாஷ் பண்ணி எடுக்கணும். அப்போ அழகான சூப்பரான ஜெல்லு கொடுக்கும். இது நம்ம முடிக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம உள்ளுக்கும் சாப்பிட்லாம், நம்ம வந்து ஹேர் பேக்காகவும் நம்ம போடலாம். கரிசலாங்கண்ணி, வேப்பிலை, கருவேப்பிலை, செம்பருத்தி, அதுக்கப்புறம் வெந்தயம், ஃப்ளாக்ஸீட், கத்தாழை ஜெல்லு, இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமான விஷயம்னா, இது இருந்தால் தான் நம்ம ஹேர் பேக் போடணுன்ற அவசியம் கிடையாது. உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் ஹேர் பேக் போட்டுக்கோங்க. எப்படியாவது 1 வீக்ஸ் ஒன் போட்டால் நல்லது. அப்படி இல்லைனா 2 வீக்ஸ் ஒன் டைமாவது போடுங்க. ஹேருக்கு ரொம்ப நல்ல சில்கி சாஃப்டாக கொடுக்கும். முடியும் வராது. சீக்கிரத்துலேயே நம்மளுக்கு இப்போல்லாம் வந்து 25 வயசுலேயே வந்து நிறைய பசங்களுக்கு நரைமுடி வர ஆரம்பிச்சிடுது. நெக்ஸ்ட்டு முட்டை கூட எடுத்துக்கலாம். முட்டையோட ஒயிட் மட்டும் எடுத்துக்கோங்க. அது நல்லா நம்மளுக்கு முடிக்கு வந்து ப்ரோட்டீன் கொடுக்கும். நம்ம சாப்பிட்றதுக்கும் நல்லது, தலைக்கும் நல்லது. நம்ம என்னென்ன சாப்பிட்றோமோ அதிலே கொஞ்சோண்டு தலைக்கு எடுத்து போட போகிறோம். நிறைய பார்த்துருப்பீங்க, முட்டை ஷாம்பு கூட வருது. அதெல்லாம் ரொம்ப சில்கியாக இருக்கும் நம்ம அந்த ஷாம்பு போட்டால். அதே மாதிரி நம்ம வீக்லி ஒன்ஸு இல்லை மந்த்லி ஒன்ஸ் கூட ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ இந்த மாதிரி வந்து ஒரு நாள் வந்து இதுக்குன்னே ஒதுக்கிட்டு நம்ம ட்ரை பண்ணி முடிக்குன்னு எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இந்த வெந்தயமும் ஃப்ளாக்ஸீடும் நான் ஏற்கனவே ஊற வச்சுட்டேன். உங்களுக்கு காமிக்கிறதுக்காக எடுத்தேன். ஊற வச்சதை எடுத்து நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கப்பில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். நல்லா வெந்தயம் சூப்பராக ஊறிட்டுருக்கு. நான் ஓவர் நைட்டே ஊற வச்சுட்டேன். நான் வந்து எப்போவுமே ஒரு விஷயத்தை பிளான் பண்ணுறோன்னா பிஃபோராக நம்ம பிளான் பண்ணிடணும். சரி நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னு திடீர்னு பிளான் பண்ணுன்னா ஒரு வாட்டி அப்படி கூட நடக்கலாம். ஆனால் நம்ம வந்து கொஞ்சம் பிஃபோராக பிளான் பண்ணி ஓகே நாளைக்கு பேக் போட போகிறோம். அதனால் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அதுக்கேற்ற மாதிரி டைமிங்கும் சரி காலையில் எழுந்து போட்டுட்டோம்னா அது பாட்டு நல்லா ஊறிக்கிட்டு இருக்கும். ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு 1 ஹவர் கழித்து உங்களுக்கு டைமுக்கு ஏற்ற மாதிரி வாஷ் பண்ணி தலை குளிச்சுட்டு வெயில் இருக்கும் போதே தலையை காய வச்சுடுங்க. ஈரத்தோடு இருந்திங்கன்னா சளி பிடிச்சிடும். அதனால் நம்ம வந்து எப்போவுமே எது செஞ்சதாலும் கொஞ்சம் பிஃபோராக நம்ம அதை செஞ்சிடணும். ஒரு 10 மணிக்குள்ளேயே இந்த வேலை எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணி எடுத்துடணும். காலைல எழுந்தோடனே தூங்கி எழுந்தோடனே பேக் போட போகிறோம். அதனால் நம்ம பேக்கிங் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெடி பண்ணி யாருன்னா வீட்டில் ஒருத்தர் பெரியவங்க இருப்பாங்கன்னா அவங்கள உட்கார வச்சு நம்ம போட்டுக்கலாம். இல்லை நம்மளே கூட போட்டுக்கலாம். எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் நல்லா வந்து ட்ரைன் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஒரு வாட்டி நான் ஃபுல்லாக சொல்கிறேன். செம்பருத்தி, கருவேப்பிலை, மருதாணி கரைச்சா கூட போட்டுக்கலாம். அது உங்களோட விருப்பம். கரிசலாங்கண்ணியும் உங்களோட விருப்பம். அதுக்கப்புறம் வெந்தயம், ஃப்ளாக்ஸீட், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு முட்டை, செம்பருத்தி எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் சுத்தமாக எல்லாம் மிக்சியில் போட்டு நல்லா ட்ரை பண்ணி வெடிக்கட்டி தலையில் போடுங்க.
இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா என் சேனலை லைக் பண்ணுங்கள். இதை கண்டிப்பாக நான் ஃபாலோ பண்ணதுக்கு மந்த்லி ஒன்ஸாக நான் ஃபாலோ பண்ணுறேன்னு நினச்சிங்கன்னா ஒரு ஹார்ட்டினாவது போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.